ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தழல் 24. தமையாவை அந்த நிலையில் கண்ட வலியோடு தன் மொத்த காதலையும் தேக்கி, மறுபடி என்ன இப்படி தவிக்க வைக்காதடி, என்னால் அதை தாங்கவே முடியாது என்றவாறே அவளின் நெற்றியில் நிமலன் தன் இதழை அழுத்தமாக பதிக்கவும் மெல்ல விழி திறந்து அவனை பார்த்திருந்தாள் தமையா. அவள் விழித்து விட்டதை கண்டவனுக்கு உடலெங்கும் புது ரத்தம் பாய்வது போல் இருக்க, மதி என்றான் குரல் தழுதழுக்க நிமலன். அதில் சோர்வாக விழிகளை ஒரு முறை மூடி திறந்தவள், செழியன் என்றால் காற்றாகி போன குரலில் தமையா. மதி, நான் தான் என்று நிமலன் பரபரக்கவும் மீண்டும் மயக்கத்திற்கு சென்றிருந்தாள் தமையா. சட்டென விழி மூடி அவள் அப்படி தலை சாய்க்கவும், மதி மதி என்று பதறி போய் அவளை எழுப்ப முயன்றான் நிமலன். அதற்குள் அங்கே வந்திருந்த நர்ஸ், சார் என்னாச்சு எனவும், தெரியல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், இப்போதான் கண் விழிச்சு என்னை பார்த்தா, அதற்குள்ள இப்படி என்று அதற்கு மேல் பேச முடியாமல் அவள் தலை சாய்ந்திருந்த நிலையை சுட்டி காண்பித்து பதட்டத்தோடு பேசினான் நிமலன். தமையாவை நெருங்கி பரிசோதித்து பார்த்த நர்ஸ், கவலைப்பட எதுவும் இல்லை சார், அவங்க திரும்ப மயக்கத்துக்கு போய் இருக்காங்க, அவங்க கண் விழிக்க ரொம்ப நேரம் ஆகும், இப்போ உங்க குரல் கேட்டுதான் கண் விழிச்சு பார்த்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள ஓய்வெடுக்க விடுங்க சார் என்றார். அதற்கு சரி என்பது போல் தலையசைத்தவன் அங்கேயே மீண்டும் அமர்ந்து கொள்ள, சார் இங்க ரொம்ப நேரம் யாரும் இருக்கக்கூடாது, அவங்கள பார்த்தாச்சியில வெளியே காத்திருங்க என்றார் நர்ஸ். இல்ல, நான் இங்கேயே இருக்கேன், அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சோர்வோடு கூறியவனின் குரலில் இருந்த பரிதவிப்பு அவருக்கும் புரிந்தாலும், டாக்டர் வந்தால் அவர்தானே பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதில் உண்டான தயக்கத்தோடு, இல்ல சார், இங்க யாரும் இருக்க அனுமதி கிடையாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சீஃப் டாக்டரிடம் இருந்து அந்த நர்ஸுக்கு அழைப்பு வந்தது. நிமலன் அங்கேயே இருக்கட்டும், அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவர் கூறவும், இங்கே இவர்கள் பேசிக் கொண்டிருந்தது எப்படி அதற்குள் அவருக்கு தெரிந்தது என்பது போன்ற திகைப்போடே, நர்ஸ் ஓகே சார் என்றார். ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது கோமகன் என்று புரிய அமைதியாக விழிமூடி அமர்ந்து கொண்டான் நிமலன். சில நொடிகள் தமையாவுக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதா என மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு நர்ஸ் விலகிவிட, சில நொடிகளில் மீண்டும் தன்னை பதற செய்திருந்தவளையே இமைக்காமல் பார்த்திருந்தான் நிமலன். என்னை ஏண்டி இப்படி துடிக்க வைக்கிற, உனக்கு ஏதாவதுனா என்னால் அதை தாங்கவே முடியாது மதி, புரிஞ்சுக்கோ, மறுபடி இப்படியெல்லாம் பயம் காண்பிக்காத என மனதிற்குள் பேசிக்கொண்டவன் மீண்டும் தமையாவின் கையை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் பொத்தி வைத்து கொண்டவாறே அவளின் கரத்தை தன் நெற்றியில் பதித்து அமர்ந்து விட்டான் நிமலன். அவன் மனதில் தன் மதியை முதலில் பார்த்த நினைவுகள் ஓடியது. சரியாக 6 வருடத்திற்கு முன் அன்று முறையாக தேர்தலில் நிற்க நாமினேஷன் தாக்கல் செய்ய இருந்தான் நிமலன். 2 நாட்களாகவே மாதவி முதலில் கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கே போகுமாறு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்ததால் கோவிலுக்கு சென்று இருந்தான் நிமலன். பூஜைக்கு கொடுத்துவிட்டு விழி மூடி நின்றிருந்தவன், சாமி கொஞ்சம் குங்குமம் கொடுங்களேன் என்ற குரலை கேட்டு விழியை திறக்க அதற்குள் இடையில் வந்து நின்றிருந்த பூசாரி கற்பூர தட்டை காட்டினார். அதில் தன் முன் நின்றிருந்தவளை நிமலனால் பார்க்கவே முடியாமல் போனது. அடுத்து பிரகாரத்தை வலம் வந்து முடித்து அங்கிருந்த தூணுக்கு அருகில் சென்று அமர்ந்தான் நிமலன். இது அவனின் அன்னை ரத்னமாலாவுக்கு பிடித்த கோவில். அவரோடு பலமுறை இங்கு வந்திருக்கிறான். அவர் இல்லாமல் போன பிறகு இங்கு வர அவனுக்கு மனமே இல்லை. இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணியவுடன் ஏனோ இங்குதான் செல்ல வேண்டும் என அவனுக்கு தோன்றியது. அதில் கிளம்பி வந்து விட்டிருந்தான் நிமலன். அதற்கேற்றாற்போல் இங்கு வந்த நொடி முதல் அவன் மனம் இனம் புரியா ஒரு அமைதியை உணர்ந்தது. அதை அனுபவிப்பது போல் விழிகளை மூடி அமர்ந்திருந்தான் நிமலன். அதே நேரம், ஹே நில்லு, ஓடாத என கலகலவென சிரித்து கொண்டே சொல்லும் குரல் வெகு அருகில் கேட்க விழிகளை திறந்தவனின் பார்வையில் பட்டது தங்க கொலுசணிந்த அந்த மென்பட்டு பாதங்கள்தான். யாரது என பார்க்க பார்வையை உயர்த்த அங்கு நின்றிருந்தவர்கள் அவளை மறைத்தனர்.
அங்கிருந்த சிறு இடைவெளி வழியே துள்ளி குதித்து ஓடும் அந்த பாதங்களை கண்டவன் அந்த குரலிலும் சிரிப்பிலும் ஈர்க்கப்பட்டவன் போல் அதையே பார்த்திருக்க, பட்டு புடவை சரசரக்க தங்க கொலுசு சினுங்க ஓடிக்கொண்டிருந்தாள் அவள். அதை பார்த்தபடியே அமர்ந்திருந்தவன் அந்த பாதத்திலா இல்லை அந்த கள்ளம் கபடமெல்லா சிரிப்பிலா என தெரியாமல் தன்னையும் மீறி ஏதோ ஒன்றில் ஈர்க்கப்பட்டது போல் எழுந்து அந்த பாதங்களை தொடர்ந்து செல்ல துவங்கினான் நிமலன். ஏனோ அவள் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் எழுந்து அவனை ஆட்கொள்ள, அவளை பின்தொடர்ந்து நிமலன் சென்று கொண்டே இருக்க, அவளோ அடமாக திரும்பவே மாட்டேன் என்பது போல் கோவிலை சுற்றி வந்து குளத்தை நோக்கி ஓடினாள். நிமலனும் அவளை பின்தொடர்ந்து குளத்திற்கு வந்திருக்க, சேலையை தூக்கி பிடித்தவாறே அவ்வளவு நேரமும் ஓடிக்கொண்டிருந்தவள் இறுதி படியில் நின்று தன் கையில் இருந்த பொறியை குளத்தில் இருந்த மீன்களுக்கு போட்டு கொண்டிருந்தாள். அவளையே பார்த்தபடி ஒவ்வொரு படியாக இறங்கி இருந்த நிமலன் சரியாக அவள் நின்றிருந்த படிக்கு மேல் இருந்த படியில் வந்து நிற்க, அதே நேரம் தன் கையில் இருந்த பொறி தீர்ந்து போய் இருந்ததில் மேலே செல்ல எண்ணி சரியாக திரும்பி இருந்தால் அவள். இத்தனை அருகில் ஒருவன் நிற்பான் என எதிர்பார்க்காததில் தடுமாறி பின்னால் சரிய போனவளை சட்டென கை கொடுத்து தாங்கி பிடித்திருந்தான் நிமலன். கள்ளம் கபடமில்லாத அந்த முகமும் திடீரென அவனை அத்தனை அருகில் கண்டதும் அவள் முகத்தில் வந்த திகைப்பும் பின்னால் சரிய இருந்தபோது விழிகளில் உண்டான மிரட்சியும் அவள் தண்ணீருக்குள் விழாமல் அவன் தாங்கி இருந்ததில் உண்டான நிம்மதியுமாக அவள் முகத்தில் வந்து போன அத்தனை பாவனைகளும் நிமலனை ஒரே நொடியில் அடித்து வீழ்த்தி இருந்தது. அதில் தன் கைகளில் சாய்ந்திருந்தவளையே இமைக்காமல் பார்த்திருந்தான் நிமலன். அன்றுதான் தமையாவை முதன்முறையாக பார்த்திருந்தான் நிமலன். ஆனால் பார்த்த அந்த நொடியே அவன் மனதில் அழுத்தமாக தன் தடத்தை பதித்து விட்டிருந்தாள் தமையா. ஆரம்ப கட்ட அதிர்வு நீங்கி சட்டென தன்னை மீட்டு கொண்டிருந்தவள் தேங்க்ஸ் என்று விட்டு வேகமாக அவனிடம் இருந்து விலகி செல்ல, தன் கரங்களில் இருந்து விலகி செல்பவளையே இனம் புரியாத தவிப்போடு பார்த்திருந்தான் நிமலன். தன் அருகில் இருந்த சிறுவனிடம் எதுவோ வளவளத்தவாறே வேகமாக தமையா அங்கிருந்து ஓட, அவளின் ஒரு கால் கொலுசு கலன்று அங்கு விழுந்தது. அதை கண்டவன் வேகமாக சென்று அதை எடுத்திருக்க, மீண்டும் அவளே தன் கைகளில் தவழ்வது போல் அவனுள் ஒரு எண்ணம். அதில் இறுக அந்த கொலுசை தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டவன் அவள் யாரென அறிந்து கொள்ள எண்ணி வேகமாக மேலேறி சென்றான் நிமலன். ஒவ்வொரு இடமாக அவளை நிமலன் தேடிக் கொண்டிருக்க, தமையாவோ சிறுவர்களோடு ஒரு மரத்தின் அருகே அமர்ந்து தேங்காய் உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இன்று அவளுக்கு பிறந்த நாள், அதுவும் 18ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாள். அதனாலேயே அவளின் அன்னை வளர்மதியின் ஆசைக்காக முதன்முறையாக பட்டு சேலை கட்டியிருந்தாள் தமையா. அந்த தங்க கொலுசு ஜெயதேவின் பிறந்த நாள் பரிசு. எப்போதும் மாடன் உடையில் வலம் வருபவளின் இந்த புதிய அவதாரமே அங்கு ஒருவனை அடித்து வீழ்த்தி இருந்தது. ஆனால் அதை பற்றி எதுவும் அறியாமல் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தாள் தமையா. சற்று முன்பே அவளின் பிறந்த நாளுக்கென சிறப்பு பூஜை நடந்து முடிந்திருந்தது. அடுத்து தமையாவின் பெற்றோர் அன்னதானம் செய்து கொண்டிருந்தனர். அங்கு இருக்க போர் அடிக்க கோவிலுக்குள் இருப்பதாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உள்ளே வந்திருந்தவள் எந்த கவலையும் இல்லாமல் குழந்தை போல் கோவிலுக்குள் இருந்த சிறுவர்களோடு குதித்து விளையாடியதை தான் பார்த்திருந்தான் நிமலன். பிரகாரத்தின் ஒரு பக்கம் முழுக்க தேடி பார்த்து ஒரு வழியாக இவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இருந்தான் நிமலன். அவளை மீண்டும் கண்டதில் அவன் முகத்தில் ஒரு நிறைவான புன்னகை வந்து போக, சிறுவர்களோடு அவள் அடிக்கும் லூட்டியை சற்று தள்ளி நின்று ரசித்து கொண்டிருந்தான் நிமலன். அவளின் ஒவ்வொரு செயலையும் பார்க்க பார்க்க அவனுக்கு தெவிட்டவில்லை. கண் இமைக்காமல் அவளையே பார்த்திருந்தால் போதும் என்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவளை கண்ட நொடி முதல் அவனுள் இருந்த ஏதோ ஒரு வெறுமை காணாமல் போயிருந்தது. அதை நிறைவாக உணர்ந்தவன் தன்னை அவளிடம் அறிமுகம் செய்து கொள்ள எண்ணி தமையாவை நெருங்கினான் நிமலன். அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது போல் அவளின் கொலுசு தன்னிடம் இருப்பதை எண்ணி புன்னகைத்து கொண்டவன் அவளின் கொலுசை தன் உள்ளங்கையோடு சேர்த்து இறுக்கி கொண்டவாறே தமையாவை நெருங்கினான். அதே நேரம் தமையா என்ற குரல் அவனுக்கு எதிர்ப்பக்கம் இருந்து ஒலிக்க, பரிச்சயப்பட்ட அந்த குரலில் தன் நடையை நிறுத்தி பார்வையை திருப்பியவன் அங்கு ஜெயதேவ் தன் குடும்பத்தோடு நிற்பதை கண்டு திகைத்தான். அதே நேரம் அவரை திரும்பி பார்த்திருந்த தமையா பா என்று குதூகலத்தோடு அழைத்தபடியே ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டாள். என்ன விளையாடி முடிச்சாச்சா, கிளம்புவோமா என்று ஜெயதேவ் கேட்கவும், இப்படி விளையாட இன்னும் என்னடி நீ சின்ன பிள்ளையா என்று கண்டித்தார் வளர்மதி. பா அம்மாவை பாருங்கப்பா, காலையில இப்படியே ஏதேதோ பேசி இந்த ஸ்கிரீன் துணியை எனக்கு சுத்தி விட்டாங்க. இதை போட்டு என்னால் சரியா நடக்க கூட முடியல. இப்போ இப்படி திட்டுறாங்க.
இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இப்போ வரை ஒரு gift கூட அவங்க கொடுக்கல. ஆனா திட்ட மட்டும் முதல்ல வந்துருவாங்க என்று செல்லமாக சினுங்கியவாறே அவரின் தோளில் சாய்ந்து கொண்டாள் தமயா. அவ கிடக்க விடுடா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அப்பா வாங்கி தரேன் என்று மகளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி ஜெயதேவ் பேசிக் கொண்டிருக்க, இதையெல்லாம் மற்றொரு பக்கம் நின்று பார்த்து கொண்டிருந்த நிமலனுக்குள் அப்படியொரு அதிர்வு. இத்தனை வருடங்களாக இறுகி போய் இருந்த தன் மனதில் முதன் முறையாக தடம் பதித்தவள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவளா என்ற திகைப்பும், ஜெயதேவின் மகளையா இத்தனை நேரம் ரசித்திருந்தோம் என்ற அதிர்வுமாக அசையாமல் நின்றிருந்தான் நிமலன். அவனுக்கு இந்த அதிர்வில் இருந்து மீளவே சில நிமிடங்கள் ஆனது. இவளையா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவளையா இவ்வளவு நேரம் அப்படி ரசித்திருந்தோம் என எண்ணும் போதே அப்படி ஒரு வெறுப்பு அவனுள் பரவியது. அதில் முதன்முறையாக அவன் மனதில் மலர்ந்து மனம் வீச துவங்கி இருந்த நேசம் அடுத்த நொடியே கருகி காணாமல் போனது. அதில் உண்டான வெறுப்போடு விருட்டென அங்கிருந்து வெளியேறியிருந்தான் நிமலன். தமையா யார் என்று தெரிந்த வெறுப்பில் ஆத்திரமாக கோவிலில் இருந்து வெளியேறிய நிமலன் கையோடு அவளின் கொலுசை கொண்டு வந்திருந்ததை கூட வெகு நேரம் உணரவில்லை. அவளின் கொலுசு அவனின் வலது உள்ளங்கையில் அழுத்தமாக பதிந்து இருக்க, அதோடு சேர்த்தே காரின் ஸ்டியரிங்கை அழுத்தி பிடித்தபடி காரை அப்படி ஒரு ஆத்திரத்தில் ஓட்டிக் கொண்டிருந்தான் நிமலன். ச, போயும் போயும் இவளையா எனக்கு பிடிச்சது, இவகிட்டையா என் மனசை பறி கொடுத்தேன், இவளையா இவ்வளவு நேரம் ரசித்திருந்தேன் என்ற வெறுப்பே அவனை தன் இயல்பில் இல்லாமல் பெரும் ஆத்திரத்தில் கொந்தளிக்க செய்து கொண்டிருந்தது. அது எப்படி இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு அவ என் கண்ணுல ஏன் படணும்? குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்தவங்க இவ்வளவு நேரம் இவளை தனியா விட்டு எங்க போயிருந்தாங்க? ஒருவேளை இது எல்லாமே ஜெயதேவோட திட்டமாயிருக்குமோ? நான் இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் செய்ய போறது தெரிஞ்சே அதை தடுக்க என்னை திசை திருப்ப இதெல்லாம் அந்த ஆள் போட்ட திட்டமாயிருக்குமோ என்றெல்லாம் அவன் மனம் யோசித்துக் கொண்டிருந்தது. அதே நேரம் நிமலனுக்கு அழைத்திருந்தார் கோமகன். அலைபேசியை தன் வலக்கையால் எடுக்க முயன்ற நிமலன் அப்போதே தன் கையில் இருந்த கொலுசை பார்த்திருந்தான். அதை தன்னோடு கொண்டு வந்து விட்டு இருப்பது இப்போதே அவனுக்கு புரிய என்ற வெறுப்போடு சொல்லிக் கொண்டவன் அதை ஆத்திரத்தோடு டேஷ்போர்டினுள் போட்டு மூடிவிட்டிருந்தான். இந்த கொலுசை திரும்ப கொடுப்பதற்காக கூட அவளை மீண்டும் சந்திக்க அவனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டே செய்தது போல் அவனுள் ஒரு எண்ணம். அதை பற்றி யோசிக்க யோசிக்க அதுதான் உண்மையாக இருக்கும் என அவனுக்கு தோன்ற துவங்கிவிட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என அவனுக்கு அப்போது புரியவில்லை. கோபம் கண்களை மறைக்க அதுதான் நிஜமென நம்பினான் நிமலன். அதன் பின் அன்றைய நாள் முழுக்க எதை பற்றியும் யோசிக்க நிமலனுக்கு நேரமே இல்லாமல் போனது. முதலில் நாமினேஷன் தாக்கல், அதன் பின் கட்சி ஆட்களோடு ஆலோசனை கூட்டம் என்று அவனின் நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. அடுத்து வந்த நாட்களில் அவ்வப்போது லேசாக மனதிற்குள் தமையாவின் எண்ணம் எட்டி பார்க்கும். ஆனால் அதை உடனே அடித்து விரட்டி விடுவான் நிமலன். அவளை பற்றிய எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது. அந்த கொலைகாரனோட பொண்ணுகிட்டேயா நான் என் மனசை பறி கொடுக்கணும்? என்ன சில நிமிஷம் அவளை பார்த்திருப்பேனா? அதுக்கு ஏன் இவ்வளவு தவிப்பு? இந்த விஷயத்தை பற்றி என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியவே கூடாது என்று தனக்குத்தானே பல கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டான் நிமலன். ஆனால் அவை எதுவுமே தமையா பற்றிய நினைவுகள் அவனுக்கு வருவதை தடுக்க முடியவில்லை. காதல் துளிர்க்கும் 13 வயதில் தந்தை தாய் இருவரையும் ஒரே நேரத்தில் இழந்திருந்தவன். அப்போதே மனதளவில் இறுகி போய்விட்டிருந்தான் நிமலன். அதில் இயல்பாக அந்த வயதில் அவனுக்கு வரவேண்டிய எந்த ஒரு ஈர்ப்பும் யார் மேலும் நிமலனுக்கு வந்து இருக்கவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு முதலில் ஒருத்தியை கண்டவுடன் மனம் அவள் பக்கம் சாய்ந்தது அவனுக்கே வியப்பாகத்தான் இருந்தது. இதில் அவ்வப்போது எட்டி பார்க்கும் அவளின் நினைவுகளை முயன்று மறக்க பழகிக் கொண்டிருந்தான் நிமலன். அதன் பின் தேர்தல் பணிகளில் அவன் பிஸியாகிவிட கொஞ்சமாக தமையாவின் நினைவுகள் ஓய்வெடுத்து கொண்டது போல் அடிக்கடி வந்து அவனை தொந்தரவு செய்யாமல் இருந்தது. இந்நிலையில்தான் ஒரு நாள் எதையோ தேட போய் அவனுக்கு டேஷ்போர்டில் இருந்து அவளின் கொலுசு மீண்டும் கிடைத்தது. அதை கண்டவுடன் மீண்டும் தமையாவின் நினைவுகள் பிராவகமாக பொங்கி வந்து அவனை அதில் மூழ்கடிக்க முயல அந்த கொலுசை தூக்கி தூர விட்டெறிந்திருந்தான் நிமலன். ஆனால் அடுத்த சில நொடிகளில் மீண்டும் அவனே ஓடி சென்று அதை எடுத்து தன் உள்ளங்கைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டும் விட்டிருந்தான் நிமலன். அவன் மனம் என்ன நினைக்கிறது என அவனுக்கே அந்த நொடி புரியவில்லை. விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடையில் நிலையான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போராட துவங்கினான் நிமலன். ஆனால் எதற்காகவும் தமையாவை தேடி செல்லவோ அவளிடம் தன் நேசத்தை பகிரவோ அவனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை.
எப்போது ஜெயதேவின் மகள் அவள் என்று தெரிந்ததோ இனி அவளுக்கு தன் வாழ்வில் இடமில்லை என்பதை மட்டும் உறுதியாக இருந்தவனால் அவளின் நினைவுகளில் இருந்து அதுபோல் உறுதியாக விலக முடியாமல் போனது. இதில் அவளிடம் தன் மனதை பகிர்ந்தால்தான் அது நேசமா, தனக்குள்ளேயே அவளை ரகசியமாக நேசித்தால் என்ன என்று எண்ணிக்கொண்டவன் அதன் பின்னான நாட்களில் யாருக்கும் தெரியாமல், ஏன் தமயாவுக்கே தெரியாமல் ரகசியமாக தன் நேசத்தை பொத்தி வைத்து பாதுகாக்க துவங்கி இருந்தான். முன்பே ஜெயதேவின் குடும்பத்தை பற்றி அவனுக்கு ஓரளவு தெரியும். சிறு வயதில் இருந்தே கிருபாவை பலமுறை பார்த்து பேசி பழகி இருக்கிறான். ஆனால் அவன் தங்கையை சந்திக்கும் வாய்ப்புகள்தான் நிமலனுக்கு சிறு வயதில் அமையாமல் போயிருந்தது. கதிரவனின் இறப்புக்கு பின் ஜெயதேவ் அவசர அவசரமாக தமையாவை வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு செய்தி அவனுக்கு வந்து சேர்ந்திருந்தது. அப்போது இருந்த மனநிலையில் அது ஏன், எதற்கு என ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என அவனுக்கு தோன்றவில்லை. அதில் அப்படியே அதை விட்டு விட்டிருந்தவனுக்கு இப்போது அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பல கேள்விகளும் சந்தேகங்களும் மனதில் எழத் துவங்கியது. ஒருவேளை தன் தவறை மறைக்க அவர் செய்த தவறு வெளியில் தெரிந்துவிட்டாலும் அது தன் மகளை பாதித்து விடக்கூடாது என்று நினைத்தே ஜெயதேவ் அவசர அவசரமாக இப்படி ஒரு முடிவை எடுத்து இருக்கக்கூடும் என்று புரிய, உன் அளவுக்கு கேவலமானவன் இல்ல ஜெயதேவ்னா, என் குறி நீ மட்டும்தான். தவறு செய்தவனை விட்டு அவன் குடும்பத்தை பழிவாங்க நான் முட்டாள் இல்ல என்று வெறுப்போடு எண்ணிக்கொண்டான் நிமலன். அதன் பிறகு தமையாவை அதிகம் நிமலன் சந்தித்திருக்கவில்லை. ஆனால் அவன் மனம் எங்கும் அவளே ஆட்சி செய்து கொண்டிருக்க ஒரு நொடி கூட அவளை மறந்து அவனால் இருக்க முடியவில்லை. இதென்ன, சில நிமிடங்கள் மட்டும் பார்த்த ஒருத்தி தன்னை இந்த அளவுக்கு மனதளவில் அலைக்கழிக்கிறாள். ஒரு வார்த்தை கூட அவளோடு பேசி பழகியதும் இல்லை. ஓருயிர் ஈருடலாக பழகி இருந்தாலாவது இத்தனை தவிப்பு சாத்தியம். ஆனால் இது ஏன் தன்னை இப்படி கட்டுப்படுத்துகிறது என்ற கோபம் ஒரு புறமும், அதில் இருந்து மீள அவனுக்கே விருப்பம் இல்லை எனும் அளவிற்கு அவளை பார்த்த அந்த சில நிமிடங்களையே வாழ்நாள் முழுக்க நினைத்து கொண்டு இருந்து விடலாம் என்ற எண்ணம் மறுபுறமும் எழுந்து அவனை மனதளவில் தவிக்க செய்து கொண்டிருந்தது. இத்தனைக்கும் அதன் பின்னான 2 வருடங்கள் அவளை நேரில் நிமலன் பார்த்திருக்கவே இல்லை. எப்போதாவது கட்சி அலுவலகத்திலோ இல்லை தலைவரோடான பேச்சுவார்த்தையின் போதோ மட்டும் தமையா விடுமுறைக்கு வந்திருக்கும் தகவல் அவனுக்கு தெரிய வரும். அப்போது கூட அவளை சென்று பார்க்க மனம் பரபரத்தாலும் மிக சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொள்வான் நிமலன். எங்கே அவளை மீண்டும் நேரில் கண்டால் தன் கட்டுப்பாடுகள் எல்லாம் காணாமல் போய்விடுமோ என்ற பயம் நிமலனுக்கே இருந்தது. அதில் மீண்டும் அவளை சந்திக்கவே கூடாது என்ற உறுதியை நிமலன் மிக சிரமப்பட்டு கடைபிடிக்க, எதிர்பாராத ஒரு தருணத்தில் மீண்டும் அவன் எதிரே வந்து தமையாவே நின்றிருந்தாள். நிக்கிலன் டெல்லியில் இருந்து விடுமுறைக்கு வந்திருந்த நேரம் அது. அவனை அழைத்து கொண்டு ஷாப்பிங் சென்று இருந்தான் நிமலன். அப்போது அங்கு வந்திருந்த தமையா எதிர்பாராமல் நிக்கிலனை கண்ட உற்சாகத்தோடு வந்து அவன் வழியை மறித்தது போல நின்று உண்மையான சந்தோஷத்தோடும் வெகு நாட்களுக்கு பிறகு அவனை கண்ட மகிழ்ச்சியோடும் பேசிக்கொண்டிருக்க, நிக்கிலனோ அவளை தன் வழியில் இருந்து விலக்கிவிட்டு செல்ல முயன்றான். அவள் அப்போதும் விடாமல் அவன் கைகளை பற்றி நிறுத்தி நிக்கிலனின் முகத்தை தன் கைகளில் தாங்கி பிடித்து ஏதோ சமாதானம் செய்து கொண்டிருக்க, நிக்கிலனோ அவளை தன்னிடம் இருந்து வேகமாக விலக்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து இருந்தான். இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்திருந்த நிமலனுக்கு முதன் முறையாக அந்த பயம் மனதில் எழுந்தது. இருவரும் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக பழகி வளர்ந்தவர்கள். இருவரின் நெருக்கத்தை பற்றி பலமுறை தன் அன்னையின் மூலம் அவனும் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒருவேளை சிறு வயதில் இருந்தே இவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குமோ என்ற சந்தேகம் முதலாக அன்று நிமலனுக்கு உண்டானது. அதிலும் நிக்கிலன் அதை தவிர்க்க முயல, அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தமையா அவனை பேசி சமாதானம் செய்ய முயலும் காட்சியும், அப்போது அவள் முகத்தில் தெரிந்த கலக்கமும் விழிகளில் தெரிந்த தவிப்பும் அப்படித்தான் இருக்கும் என நிமலனை நம்ப வைப்பதாக இருந்தது. அதேபோல் கோபமாக அவளை தன் வழியில் இருந்து விலக்கிவிட்டு சென்றிருந்தாலும் சற்று தள்ளி மறைவாக சென்று நின்ற நிக்கிலன் கண்கள் கலங்க சோர்வாக நடந்து செல்லும் தமையாவையே முகம் கசங்க பார்த்திருந்தான். அப்போது அவன் விழிகளில் தெரிந்த அன்பும் நிமலனுக்கு புரிய, நிச்சயம் இருவருக்குள் ஏதோ ஒன்று இருப்பது நிமலனுக்கு அன்று புரிந்தது. அது வேறு, அதன் பின் அவனை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது. தன் தம்பியை விரும்புபவளையா தானும் மனதில் நினைக்கிறோம் என்ற எண்ணமே அவனுக்கு பிடித்தமில்லாத ஒரு உணர்வை கொடுக்க, அவளின் நினைவை தள்ளி வைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தான் நிமலன். அடுத்து இதேபோல் மேலும் 2 முறை நிமலன் எதிர்பாராத தருணத்தில் அவன் முன் சில முறை வந்திருந்தாள் தமையா. ஆனால் அவளை கண்டாலே பெரும்பாலும் நிமலன்
விலகி சென்று விடுவான் என்பதால் பெரும்பாலும் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது தவிர்க்கப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் அவளின் முன் வரவே கூடாது என்று ஒதுங்கி சென்றவனையும் தமையாவின் திருமண செய்தி பெருமளவில் அசைத்து பார்த்திருந்தது. அந்த விஷயம் கேள்விப்பட்ட நொடியில் இருந்து என்ன செய்தாவது தமையாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் திருமணத்தை நிறுத்திவிட்டு அவளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என மனம் பரபரத்தாலும் வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றான் நிமலன். இது ஒரு கட்டத்தில் சரிவராது என தோன்றவும் இதிலிருந்து தப்பிப்பது போல் பெங்களூர் சென்று அங்கு 15 நாட்களாக தங்கிவிட்டான் நிமலன். அவனுக்கு தமையாவின் திருமணம் முடியும் வரை சென்னை திரும்ப வரும் எண்ணமோ மனமோ கொஞ்சமும் இல்லை. எங்கே சென்னையிலேயே இருந்தால் தன்னையும் மீறி அங்கு சென்று ஏதாவது அமர்க்களம் செய்து விடுவோமோ என்ற பயம் கொள்ளும் அளவிற்கு நிமலனின் மனநிலை மாறிப்போய் இருந்தது. அதே நேரம் தனக்கு தெரிய வந்த தமையாவின் திருமண செய்தியை நிக்கிலனிடம் அவன் பகிர, நிக்கிலனோ அதை ஒரு செய்தியாக மட்டுமே பார்ப்பது போலான பாவனையை கொடுத்தான். இதிலேயே தன் அளவுக்கு அவனுக்கு எந்த ஒரு தவிப்பும் இல்லாததைக் கண்டு ஒருவேளை இருவருக்குள்ளும் நட்பை கடந்து வேறு எதுவும் இல்லையோ என்று நிமலனுக்கு தோன்றியது. இப்படியே பலதையும் யோசித்து குழம்பியே மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் அதை சமாளிக்க முடியாமல் எதிலிருந்தோ தப்பிப்பது போல் அங்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தான் நிமலன். ஆனால் அதற்கும் ஆயுள் குறைவு என்பது போல் கோமகனின் அழைப்பு நிமலனுக்கு வந்திருந்தது. ஜெயதேவ் மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் போனால் இவர்களை சுற்றி இருக்கும் வதந்தி உண்மை என்பது போல ஆகிவிடும். அது தேவையில்லாத கிசுகிசுக்களை உண்டாக்கும். அடுத்து தேர்தல் வர இருக்கும் நிலையில் இப்படியான விஷயங்கள் நிமலனை சுற்றி வருவதில் அவருக்கு விருப்பமில்லை. அவனின் தந்தை கதிரவன் போல் நல்ல பெயரோடும் கட்சியில் பெரிய பதவியோடும் நிமலன் இருக்க வேண்டும் என விரும்பினார் கோமகன். அதில் திருமணத்திற்கு வரவே முடியாது என்று மறுத்தவனை அவர்தான் பேசி புரிய வைத்து அவன் மேல் அக்கறை உள்ளவராக மட்டுமல்லாமல் கட்சி தலைவராகவும் பேசி நிமலன் திருமணத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என கட்டளையிட்டிருந்தார் கோமகன். இதற்காகவே மனமில்லாமல் கிளம்பி வரும் வழியில்தான் தமையாவை சிலர் கடத்தி போவதை கண்டிருந்தான் நிமலன். அதன் பின்னான காட்சிகள் அனைத்தும் மாறிப்போக எது வேண்டாம் என்று தன் மனதை இறுக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தானோ அதுவே மீண்டும் தன் கை வந்து சேர்ந்ததில் எப்படி இதை எடுத்துக்கொள்வது என தெரியாமல் திண்டாடி நின்றான் நிமலன். அவன் மனம் முழுக்க நிறைந்திருப்பவளையே மணந்து கொள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் இப்போதும் அவள் ஜெயதேவ் மகள் என்பது மனதை உறுத்த இந்த திருமணமே வேண்டாம் என்று உறுதியாக மறுக்க அவன் நினைத்தாலும் மனதினுள் இருக்கும் ஏதோ ஒன்று கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கொள் என உள்ளிருந்து அலறிக்கொண்டே இருந்தது. அதில் மற்றவர்களுக்காக, தலைவரின் கட்டளைக்காக, தன் அரசியல் முன்னேற்றத்திற்காக என்று ஏதேதோ காரணங்களை அவனுக்கு அவனே சொல்லிக்கொண்டு இதற்கு சம்மதித்திருந்தாலும் தன்னவள் தன் கை வந்து சேர்ந்ததில் உண்டான சந்தோஷம் நிமலனின் மனம் முழுக்க அந்த நொடி நிறைந்தே இருந்தது. ஆனால் அடுத்து விவரம் அறிந்த சூரியகலாவின் வார்த்தைகளும் அழுகையும் நிமலனை அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் குற்ற உணர்வில் தள்ளி இருக்க, இயல்பாக தமையாவின் முகம் பார்த்து கூட பேச முடியாமல் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தான் நிமலன். இதையெல்லாம் யோசித்து பார்த்தவாறே நிமலன் மயக்கத்தில் இருந்தவளுக்கு அருகில் அமர்ந்திருக்க, ஊருக்கு சென்று இருந்த வளர்மதி அப்போதே விஷயம் கேள்விப்பட்டு அழுகையோடு அங்கு வந்து சேர்ந்தார். நிமலனை அங்கு கண்டவர், என்னாச்சு தம்பி, என் பொண்ணுக்கு என்னாச்சு, நீங்க ஏன் என் பொண்ணை விட்டீங்க, உங்க கூட இருக்கான்னு தானே நிம்மதியா இருந்தேனா என்று கதறலோடு வளர்மதி கேட்கவும் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கி நின்றான் நிமலன். அதற்குள் அங்கு வந்திருந்த நர்ஸ், இப்படியெல்லாம் இங்க சத்தம் போடக்கூடாது மேடம், அமைதியா அவங்கள பார்த்துட்டு போங்க, இல்ல உங்களை வெளியில அனுப்ப வேண்டி வரும் என்று கண்டிப்பான குரலில் கூறவும் அவரை மகள் அருகில் தனியே இருக்கும்படி செய்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் நிமலன். அவன் வெளியே வருவதற்காகவே காத்திருந்தது போல் வேகமாக பார்த்தி அவனை நெருங்கவும், எங்கே அவன் என்றான் இறுக்கமான குரலில் நிமலன். நம்ம இடத்துல கட்டி வச்சிருக்கேன் சார் என்று பார்த்தி பவ்யமாக கூறவும், பாதுகாப்பு எப்படி இருக்கு, இது போல பல ஆட்களை பார்த்தவன் அவன். ஒரு திரும்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி எஸ்கேப் ஆக தான் பார்ப்பான். அவன் எந்த நிலையிலும் அங்கிருந்து தப்பிக்கவே கூடாது. காட் இட் என்றான் கட்டளை குரலில் நிமலன். ஓகே சார் என்றவன் அடுத்து ஏதோ சொல்ல தயங்கி நிற்க, என்ன என்பது போல் பார்த்தியின் முகம் பார்த்தான் நிமலன். துருவும் மேடமை கடத்த ஏதோ பிளான் போட்டிருக்கான் போல சார், புதுசா ஒரு டீம் உள்ள இறங்கி இருக்கு, அவங்க கூட அவன் கான்டாக்ட்ல இருந்திருக்கான், இந்த விஷயம் நமக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு என்றான் தயக்கத்தோடு பார்த்தி.
அதில் அவனை முறைத்த நிமலன், டூ லேட் பார்த்தி. இத பத்தி ஸ்ரீபதி எனக்கு சொல்லி சில மணி நேரங்கள் ஆகுது. உன்னை நம்பி கொடுத்த ஒரு வேலை இப்படி சொதப்பல போகும்னு நான் நினைக்கல. இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் கோபத்தை உள்ளடக்கிய குரலில் நிமலன். சாரி சார், இது எப்படி எங்க மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இனி இப்படி நடந்துக்காம நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கவனமா இருக்கேன் சார் என்றான் பதட்டத்தோடு பார்த்தி. சில விஷயங்கள்ல இனின்னு ஒன்று இருக்கவே கூடாது பார்த்தி. இந்த அட்டாக்கில் மதிக்கு ஏதாவது ஆகியிருந்தா நாம என்ன செய்திருப்போம்? இனி ஒரு முறை நடக்கட்டும், காப்பாத்திக்கலாம்னு சொல்ல முடியுமா என்று பல்லை கடித்துக்கொண்டு தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தியவாறே பேசினான் நிமலன். அதில் தன்மேல் உள்ள தவறும் புரிய அதற்கு எந்த விளக்கமும் கொடுக்க முடியாமல் தலை குனிந்து நின்றான் பார்த்தி. மறுபடி உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறேன். இந்த முறையும் எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றான் நிமலன். கண்டிப்பா சார் என்ற பார்த்தி மீண்டும் சிறு தயக்கத்தோடு நிமலனின் முகத்தை பார்க்கவும், இப்போ என்ன இப்படி துண்டு துண்டா சொல்லாம மொத்தமா சொல்லி முடி என்றான் எரிச்சலோடு நிமலன்.